கார்த்திக் ரேவதி சீரியல் நவம்பர் 14 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இந்த ஊரில் ஒருத்த கூட இல்லையா, ஒரு ஆம்பளை கூட இல்லையா, இந்த சிலம்பம் போட்டியில் எனக்காக நின்று ஜெயிக்கிறதுக்கு யாருக்குமே கொஞ்சம் கூட தைரியம் இல்லையா, எனக்கு சொல்லவே வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்க இருக்கிற எல்லாரையுமே அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ராஜாவோட சின்ன மாப்பிள்ள சொல்றாரு, என்ன மாமா இது இப்படி பேசுறாங்க அத்தை அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஏண்டா அவங்க அப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீ போயிட்டு சிலம்ப விளையாட போறியா என்ன அப்படின்னு. அதுக்கு சின்ன மாப்பிள்ள சொல்றாரு, சேச்சா அப்படியெல்லாம் இல்லை மாமா, நான் போனா கண்டிப்பா எனக்கு அடிதான் கிடைக்கும், அதனால நான் கண்டிப்பா போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. அப்ப ராஜா சொல்றாரு, ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாரு என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் இவ்வளோ சொல்றேன், ஆனா கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாம எல்லாருமே விளையாட்டு தெரியாதா, எல்லாருமே தோத்து போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச. அப்பன்னு பார்த்து ஆனந்தும் அருணும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனந்த் வந்துட்டு, ஏன் ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு. அப்ப எல்லாரும் அருணையும் ஆனந்தையும் பாக்குறாங்க. ஆனந்த் சொல்றாரு, இந்த சிலம்பாட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான், அவனை பார்த்தா நீங்க கண்டிப்பா எல்லாருமே மிரண்டு போயிருவீங்க, அவன் ஒரு போட்டியில இறங்குனா அவன் ஜெயிக்காம இருக்க மாட்டான் அப்படின்னு ஆனந்த் ரொம்ப கெத்தா கார்த்தியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யார் அது பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கே தவிர்த்து ஆளை கண்ணுல காமிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா முதல்ல இருந்து ஆளை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கே தவிர்த்து அந்த ஆளு வர மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல, ஆனந்த் சொல்றாரு, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க கார்த்தி வந்துட்டு செம்ம சூப்பரா ஒரு பெரிய பொக்லைன்ல வந்து இறங்குறாரு. கார்த்தியை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்துட்டு நல்லா கெத்தா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறாங்க. கூடவே அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே நம்ம கார்த்தியவே பாக்குறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, யாரு இது இவ்வளவு சூப்பரா ஒருத்த வந்து இறங்கினான் அப்படின்னு. அப்ப சின்ன மாப்பிள்ள சொல்றாரு, ஆமா பார்க்கவே அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி இறங்கி வர அப்ப ஆனந்து, கார்த்தி இந்த கம்ப புடி அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த சிலம்பாட்ட கம்பை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்து நிக்கிறாரு. கார்த்தியை பார்த்ததோட ஆனந்த் சொல்றாரு, இங்க பாருங்க, என் தம்பி மட்டும் களத்துல இறங்கினான்னா கண்டிப்பா அவனுக்கு வெற்றி மட்டும்தான் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அவனை போட்டியில ஜெயிக்க சொல்லு அப்படின்னு. அப்ப சிவனாண்டிக்கு பக்கத்துல நிக்கிறவர் சொல்றாரு, என்னன்னா இது ஆளை பார்க்கவே மாசா இருக்கான், ஒருவேளை அவன் ஜெயிச்சுட்டா என்னென்ன பண்றது அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஏய் நம்ம ஆளை ஒரு வருஷமா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஆளுதே ஜெயிப்பான், நீ கவலைப்படாத, நீ தேவையில்லாம கண்டதையும் பத்தி யோசிக்காத அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லைன்னா ஒருவேளை அவன் ஜெயிச்சுட்டா அப்புறம் 25 வருஷமா இந்த சாமுண்டீஸ்வரி கிட்டேருந்து 2வது பட்டம் வாங்கிட்டு இருக்கீங்க, எப்படி நீங்க வந்துட்டு தலை நிமிர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, டேய் அவனை பார்த்தா கண்டிப்பா சிலம்பாட்டம் ஆடுறவன் மாதிரி தெரியல, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆனந்த் சொல்றாரு, போட்டியா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த ஊர்ல ஒருத்தனும் இல்லை, ஆனா ஒருத்தன் வந்து இறங்கியிருக்கான், நீ வந்து போட்டியில கலந்துகிட்டதே ரொம்ப பெரிய விஷயம், சரி சிலம்பாட்டம் தொடரட்டும் அப்படின்னு சொல்ல. அப்ப ஆனந்த் சொல்றாரு, என் தம்பி போட்டியில இறங்கிட்டான், அவனுக்கு வெற்றி மட்டும்தான் நிச்சயம் அப்படின்னு சொல்ல, கார்த்தி அங்கேருந்து போயிட்டு ஆனந்த் கிட்டையும் அருண் கிட்டையும், அப்பாடி நீங்க கொடுத்த பில்டப்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க. அப்ப ஒருத்தர் ஓடி வந்து கார்த்திகே மாலையை போடுறாங்க. கார்த்தி அந்த மாலைய அமைதியா வாங்கிக்கிறாரு. அந்த மாலையை கொண்டு போய் ஆனந்த் கிட்ட கொடுத்துட்டு, என்ன போதுன்னா உங்களோட இந்த பெருமை அப்படின்னு சொல்ல, ஆனந்த் சொல்றாரு, கார்த்தி உனக்கு பெருமையை கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும், ஏன்னா நீ எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் கார்த்தி சிலம்பாட்டம் ஆடுறதுக்கு ரெடியா வந்து நிக்கிறாரு. சிலம்பாட்டத்துல ஃபர்ஸ்ட் வணக்கம் வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்களும் கொஞ்சம் ஆன்னு வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா துர்காவே கார்த்தியை பார்க்கும் பொழுது துர்கா கண்டிப்பா கார்த்தியை லவ் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கார்த்தி சிலம்பாட்டத்துல இறங்குனதை பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க. ரேவதி வந்துட்டு இந்த சிலம்பாட்டம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தனை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கா, ஆனா இங்க ஒருத்தன் சிலம்பாட்டம் ஆடுறதுக்கு ரெடியா இருக்கானே, நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஓடி போய் ரேவதிய பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு அந்த சிலம்பாட்டங்காரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொல்றான், இங்க பாருங்கம்மா,
நீங்க வந்துட்டு இப்படி என்னைய கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. பெரிய அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கெஞ்சுறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க அமைதியா இருங்க. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அந்த சிலம்பாட்டம் நடக்கும். அப்படி அந்த சிலம்பாட்டம் நடந்து எங்க அம்மாவோ இல்ல அந்த சிவனாண்டியோ ஜெயிச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஆளாளுக்கு வெட்டிக்கிட்டு சாவாங்க. அதனால இந்த சிலம்பாட்டம் நடக்கக்கூடாது. இந்த சிலம்பாட்டம் நடக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு ஊருக்குள்ள பிரச்சனை வராது. திருவிழா நல்லபடியா அமைதியா நடக்கும். எனக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, இந்த சிலம்பாட்டம் நடந்தே ஆகணும், இல்லைன்னா உங்க அம்மா அவமானப்படுவாங்க அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல, கண்டிப்பா சிலம்பாட்டத்துக்கு ஆடுறதுக்கு யாரும் இல்லைன்னா இந்த திருவிழா மட்டும்தான் நடக்கும், இந்த சிலம்பாட்டம் போட்டியெல்லாம் நடக்காது அப்படின்னு ரேவதி ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரேவதியோட ஃப்ரெண்டு அங்கேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு ரேவதியை பார்த்து, ரேவதி, நீ இங்கே சிலம்பாட்டம் நடக்கக்கூடாது அப்படின்னு இவனை பிடிச்சு வச்சிருக்க. ஆனால் அங்கே ஒருத்தன் உங்க அம்மாவுக்காக சிலம்பாட்டம் ஆடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கான். அங்கே அவன் சிலம்பாட்டம் ஆடுறத பார்த்துட்டு எல்லாருமே அப்படி வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனை பார்க்கவும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான். நீ அந்த சிலம்பாட்டம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்ச, ஆனா அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, என்னடி சொல்ற? யாரு அம்மாவுக்கு ஆதரவா சிலம்பாட்டம் ஆட வந்தது அப்படின்னு. அப்ப ஃப்ரெண்டு சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த ஊருக்காரன் இல்லை, கண்டிப்பா ஏதோ புதுசா வந்திருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. அவன் சிலம்பாட்டம் ஆடுறத பார்த்தா கண்டிப்பா உங்க அம்மா தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, யாரடி அவன் அப்படின்னு. அப்ப ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீ வந்து நேரடியா தான் பார்த்தா தெரியும், நீ நேரடியா வந்து பாரு அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா வந்து நிக்கிறாங்க. கார்த்தி சிலம்பாட்டம் ஆடுறத பார்த்துட்டு ரேவதி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் என்ன அவ்வளவு சூப்பரா சிலம்பாட்டம் ஆடுறானே அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி டைம் வந்துட்டு தோற்கடிக்கிறாரு. ரெண்டாவது டைமும் அந்த சிலம்பாட்டக்காரனை தோற்கடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சிவனாண்டிக்கு பயம் தாங்க முடியல. என்னடா இது, எப்படியாவது இந்த சாமுண்டீஸ்வரிய ஜெயிச்சு இந்த வாட்டி நம்பர் 1 ஆகிடலான்னு பார்த்தா எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் இப்படி தோக்கடிச்சிட்டானே நம்மள அப்படின்ட்டு சிவனாண்டி கோவப்படுறாரு. அப்ப சிவனாண்டிக்கு பக்கத்துல நிக்கிறவன், அண்ணா, இவன் யாருன்னு தெரியல, ஏதோ புதுசா வந்திருக்கான், கண்டிப்பா இவனை பத்தின டீட்டெயில் சீக்கிரம் கிடைக்கும், கிடைச்ச அப்புறம் இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஆளு சொல்றாரு. அப்ப அந்த சிவனாண்டி சொல்றாரு, டேய், எனக்கு இப்போதே கவலை என்னன்னா, அந்த சாமுண்டீஸ்வரிய ஜெயிக்க முடியாதா, அது ஒரு கவலை மட்டும்தானே எனக்கு இருக்கு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அண்ணா கவலைப்படாதண்ணா, இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு இவனை தீர்த்து கட்டிடலாம். நம்ம இன்னரம் சாமுண்டீஸ்வரிய ஜெயிச்சிருக்க வேண்டியது, ஆனா இவன் தேவையில்லாம இடையில புகுந்து இப்படி நம்ம பிளானை இப்படி சொதப்பிட்டான், இவனை விடக்கூடாதுன்னா அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி 3வது முறையும் போட்டியில ஜெயிச்சிடுறாரு. அப்ப எல்லாருமே சூப்பரா கைத்தட்டி கார்த்திய பாராட்டுறாங்க. அப்ப ஆனந்த் சொல்றாரு, நான் தான் அப்பவே சொன்னனே, என் தம்பி ஒரு விஷயத்துல இறங்கிட்டான்னா அவன் ஜெயிக்காம இருக்க மாட்டான் அப்படின்னு அப்பவே சொன்னனே அப்படின்னு. அப்ப நம்ம சிவனாண்டி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. அப்போ சாமுண்டீஸ்வரி டக்குன்னு, ஏய் சிவனாண்டி எங்கே போகிற அப்படின்னு கேட்க சிவனாண்டி சாமுண்டீஸ்வரியை திரும்பி பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி நேராக சிவனாண்டியை பார்த்து, எங்கே தப்பிச்சு போக பார்க்குற, பாத்தியா, அந்த கடவுள் பலம் என்கிட்ட இருக்கு, உன்கிட்ட தோத்து போகிறதுக்காக இருந்தேன், ஆனால் கடவுளாக பார்த்து ஒருத்தனை அனுப்பி என்னை உன்கிட்டேருந்து ஜெயிக்க வச்சுட்டான். இந்த ஊரில் எப்போவுமே நான் தான் நம்பர் 1, நீ எப்போவுமே நம்பர் 2 தான். என்னை ஜெயிக்கலான்னு நினச்சியா, உன்னால் கண்டிப்பாக முடியாது, எந்திரிச்சு போ அப்படின்னு சிவனாண்டியை செம்மையாக இரிட்டேட் பண்ணுறாங்க சாமுண்டீஸ்வரி. சிவனாண்டிக்கு செம்ம கோவம், எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் நம்மளை இப்படி தோக்கடிச்சிட்டானே, இவனை விடக்கூடாது அப்படின்னு சிவனாண்டிக்கு செம்ம கோவம். சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, நீ ரொம்ப அருமையாக சிலம்பாட்டம் ஆடி இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு, எங்கிருந்து வந்து என் மானத்தை காப்பாற்றிருக்க, நான் சொன்னபடி இந்த 5 பவுன் செயின் உனக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி உன்னோட அந்த வெகுமதியை போய் வாங்கிக்க கார்த்தி அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு கோவத்தில் நிற்கிறாங்க. இந்த சிலம்பாட்டம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் இந்த சிலம்பாட்டத்தை
ஆடி அம்மாவை ஜெயிக்க வச்சுட்டானே, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு ரேவதி கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியை மேடைக்கு போக சொல்றாங்க. கார்த்தி அங்கேருந்து மேடைக்கு போறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரி இந்த 5 பவுன் சங்கிலியை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியை கொடுக்க கார்த்தி சொல்றாரு, எனக்கு இந்த சங்கிலி மேலையெல்லாம் விருப்பமே இல்லை. ஆம்பளை இல்லையா அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்துட்டு சிலம்பாட்டம் ஆட வந்தேன். மற்றபடி எனக்கு இந்த சங்கிலி மேலையெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றியே ஆகணும். நீ இந்த சங்கிலியை வாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை எனக்கு இந்த சங்கிலியில் வேணாம், சங்கிலியில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. சந்திரகலா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அக்கா ஆசைப்பட்டு இந்த சங்கிலியை கொடுக்குறாங்க. நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் இந்த சங்கிலியை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அந்த சங்கிலியை வாங்கி கார்த்தி தூக்கி வீசுறாரு. அப்போ அந்த சங்கிலி போயிட்டு நேராக நம்ம ரேவதியோட கழுத்தில் விழுந்துருது. இதை பார்த்ததோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே கோவப்படுறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் அந்த சங்கிலியை வாங்கிக்க சொன்னீங்க, வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சங்கிலியை நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி முறைக்கிறாங்க. கார்த்தி அந்த இடத்துலேருந்து நடந்து வெளியில் போகிறாரு, ஆனந்த் கூடையும் அருண் கூடையும். இன்னொரு பக்கம் ரேவதி கழுத்தில் அந்த செயின் விழுந்திருந்தா ரேவதி அந்த செயினை பார்த்துட்டு செம்ம கோவப்படுறாங்க. டக்குன்னு அந்த செயினை கட்டி கையில் வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜா சொல்கிறாரு, என்னடா இது, டக்குன்னு என் மகளோட கழுத்தில் போயிட்டு அந்த செயின் விழுது அப்படின்னு. அப்போ சின்ன மாப்பிள்ளை சொல்கிறாரு, ஆமாம், அது எப்படி கரெக்டாக அந்த செயின் போயிட்டு ரேவதியோட கழுத்தில் விழும், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, டேய் அப்படியெல்லாம் இல்லைடா, ஏதோ எதேச்சா போய் விழுந்திருக்கும், இதை போயிட்டு ஏன்டா நீ பெருசுப்படுத்துற அப்படின்னு. அப்போ அந்த சின்ன மாப்பிள்ளை சொல்கிறாரு, இல்லை எனக்கு என்னமோ இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஊருக்குள்ளே வந்திருப்பானோன்னு தோணுது அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுடா, நீ தேவையில்லாமல் சந்தேகப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு அருண் கிட்டையும் ஆனந்த் கிட்டையும் பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு போகிறாரு. அப்போ சந்திரகலா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா இது வரைக்கும் இந்த ஊரில் உங்களை பகைச்சிக்கிட்டது யாருமே கிடையாது, அப்படி பகைச்சிக்கிட்டவங்க உயிரோட இருந்ததும் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கக்கா, இந்த வந்துட்டு போனானே அவனை ஆள் வச்சு தூக்கிடுறேன், உங்களை எதிர்க்கிறவன் எவனுமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, பொறுமையாக இரு சந்திரகலா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு அருண் ஆனந்த் கூட பேசிக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி அந்த ஃப்ரெண்டு கிட்ட இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கார்த்தி கேட்குறாரு, யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, இந்த போட்டி நடக்கக்கூடாது அப்படின்னு நான் சிலம்பாட்டங்காரனை ஒழிச்சு வச்சா எங்கேயோ வந்து இருந்துக்கிட்டு நீ எதுக்காக சிலம்பாட்டம் ஆடுன, உன்னை யாரு இந்த போட்டியில் கலந்துக்க சொன்னது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, என்னங்க இது, ஆம்பளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரொம்ப மோசமாக எல்லாரையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா? என்னால் என்ன முடியுமோ அதை தான் செஞ்சேன். இந்த சிலம்பாட்ட ஆடனத்தில் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, நீ சிலம்பாட்டம் ஆடினதுனால எவ்வளோ பிரச்சனை வரப்போகுது தெரியுமா? நான் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிலம்பாட்டத்தையே நிப்பாட்டினேன், ஆனால் நீ தேவையில்லாமல் இதில் இடையில புகுந்துட்ட அப்படின்னு. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ரேவதியை எதிர்த்து பேசாதீங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ஒரு விஷயத்த பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாதான் கார்த்தி பண்ணுவான் அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க, உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? 24 மணி நேரத்தில் இந்த ஊரை விட்டு நீ போகணும், அப்படி போகலைன்னா இந்த ரேவதி யாருன்னு தெரியும் உனக்கு அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, ஐயையோ தப்பாக சொல்லிட்டீங்களே அப்படின்னு. அப்போ ரேவதியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, என்ன தப்பாக சொன்னோம் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு, ஒரு விஷயத்த கார்த்திகிட்ட செய்யாத அப்படின்னு சொன்னாதான் செய்வான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அங்கே இருக்க பாட்டிலை உடைக்காத அப்படின்னு நீ சொன்னியன்னா கார்த்தி கரெக்டாக அந்த பாட்டிலை தான் உடைப்பான் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, கார்த்தி அங்கே இருக்க பாட்டிலை உடைச்சிடாது அப்படின்னு சொல்ல கார்த்தி டக்குன்னு ஒரு கல் எடுத்து அந்த பாட்டிலை டொப்புன்னு உடைக்கிறாரு. இதை பார்த்ததோட ரேவதி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அடுத்து உனக்கு என்ன பண்ண வேணாம் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நீ தேவையில்லாமல் எங்களோட குடும்ப விஷயத்தில் தலையிட்டிருக்க,
இது உனக்கு நல்லது கிடையாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஓ அப்படியா, அதை நான் பார்த்துக்கிறேன், உன் வேலை என்னமோ அதை போய் பாரு அப்படின்னு சொல்ல ரேவதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, யாரடி இவன் இவ்வளோ திமுறா பேசுகிறான், நம்ம யாருன்னு தெரிஞ்சு இவ்வளோ திமுறா பேசுகிறான்னா இவனை விடக்கூடாதுடி அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரி நீ அமைதியாயிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜா அங்கே வராரு. ராஜா வந்துட்டு நேராக ரேவதி கிட்ட, ரேவதி அந்த செயின் உன் கழுத்தில் தானமா வந்து விழுந்துச்சு அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, இல்லையப்பா அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, என்னம்மா சொல்கிற, அந்த செயின் வந்து விழுந்ததை நான் நேரடியாக பார்த்தேன், இல்லைன்னு சொல்கிற, என்னம்மா இது அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, இல்லைப்பா அந்த செயின் என் கழுத்தில் விழலை, என் ஃப்ரெண்டு இருக்கா பாரு அவள் கழுத்தில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்போ ராஜாவோட மாப்பிள்ளை சொல்கிறாரு, என்ன இது, ரேவதியோட கழுத்தில் செயின் விழுந்ததை நம்ம நேரடியாக பார்த்தோம், ஆனால் அவள் இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதாண்டா எனக்கும் தெரியல, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி, ஆனந்த், அருண் 3 பேருமே சேர்ந்து தாத்தாவோட வீட்டுக்கு போகிறாங்க. தாத்தா நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி அங்கே என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையுமே வீட்டில் வந்துட்டு கணக்கு பில்லை புட்டு புட்டு வச்சுட்டான், நீ சிலம்ப சுற்றுனதை பார்த்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரி வாயடிச்சு போயிட்டாலாம்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தாத்தா, அவங்களால எதுவுமே சொல்ல முடியலை, இருந்தாலும் அவங்க 5 பவுன் நகையை கொடுத்தாங்க, அப்போ அவங்கள செம்ம இரிட்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனந்த் சொல்கிறாரு, ஆமாம் தாத்தா, வேறு ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த சிலம்பாட்டம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை செம்மையாக மிரட்டிட்டு போகிறா அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, அது யாருடா இது, இந்த சிலம்பம் போட்டி நடக்கக்கூடாதுன்னு கார்த்தியவே மிரட்டினது அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அதான் தாத்தா தெரியல, ஏதோ ஒரு பொண்ணு தாத்தா, ஆனால் அந்த பொண்ணை கார்த்தி செம்மையாக அள்ளு விட்டுட்டான் தெரியுமா அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, ஆமாம் தாத்தா, கார்த்தி பேசினதை பார்த்து அந்த பொண்ணு பயந்தே ஓடிட்டு தாத்தா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ஆமாம் தாத்தா, அதோட அந்த பொண்ணு 24 மணி நேரத்துக்குள்ளே கார்த்தி இந்த வீட்டை விட்டு போகலைன்னா நான் யாருன்னு காமிப்பேன் அப்படின்னு வேற கார்த்தியை மிரட்டுனுச்சு. கார்த்தி என்ன பண்ணுவான், 24 மணி நேரத்தில் ஊற விட்டெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே செமையாக மிரட்டிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது எல்லாம் நம்ம ஆனந்த், அருண் 2 பேருமே சேர்ந்து தாத்தா கிட்டே எல்லாத்தையும் சொல்ல, தாத்தா அதையெல்லாம் கேட்டுட்டு, கார்த்தி அங்கே நீ செம்ம மாஸ் பண்ணியிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரியோட குணம் ரொம்ப பெருசு, அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை கோவப்பட்டாங்கன்னா சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம கார்த்திக்கு ஃபிக்ஸட் ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்கங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.